ஹாய் எவ்ரி ஒன். ஓகேம்மா, இன்னைக்கு வந்து டே 28. ஓகேவா? ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படிங்கிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேம் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் HTML ஃபைல் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு வந்து நேற்று வந்து நம்ம வந்து ஒரு டம்மி டேட்டா கொடுத்து நம்மளோட ஃபைலில் அது வந்து எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுறது, அதாவது நம்மளோட வெப்பேஜில் வந்து அதை வந்து எப்படி டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நேற்று கொடுத்து நம்ம நார்மலாக டிக்ஷனரி வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூவை நம்ம கெட் பண்ணி நம்ம வந்து அகைன் வந்து அதை வந்து நம்மளோட ஃபைலில் போய்ட்டு நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து நேற்று பண்ணோம். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்? இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு டேட்டா பேஸ், சரியா? ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா பேஸில் உள்ள வேல்யூவை நம்ம வந்து புஷ் பண்ணி எடுத்து நம்மளோட ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் தட் அந்த டேட்டா பேஸில் வந்து எந்தெந்த மாதிரி இது பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து அதை யூஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதுக்காக வந்து MySQL அப்படின்னு ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணோம். ஓகேவா? ஸோ பட் ஆனால் இதில் என்ன பண்ண போகிறோம்னா SQLite அப்படிங்கிற வந்து ஒரு இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். SQLite 3 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பைத்தான் ஃபைல்லே வந்து நம்மளோட டேட்டா பேஸ்க்கான இதை வந்து க்ரியேட் பண்ணி தென் அந்த டேட்டாஸை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இது சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ நான் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு கிளியராக வந்து என்ன ஒரு அவுட்லைன் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஓகேவாமா? ஸோ நீங்கள் நம்ம இது பண்ண போகிறது மாடல்ஸ் அண்ட் டேட்டா பேஸ். ஸோ நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறது வந்து டேட்டா பேஸ். ஸோ அது பைத்தான் ஃபைலுக்குள்ள என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மாடல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாடல்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டா பேஸாக நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரியா? ஸோ பிஃபோர் தட் நம்ம நேற்று ரன் பண்ணதை ஒரு தடவை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். சரியா? நேற்று நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ டேட்டா ஃபைல் HTML ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அண்ட் வெப் ஃபைல் ஃபார்மேட்னு ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம வந்து எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரே ஃபைலுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதோட கண்டென்ட்ஸை மட்டும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். அப்படி தானே? ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டேட்டா பேஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டேட்டா பேஸாக வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து டேட்டா நம்ம வந்து டிக்ஷனரியில் போட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா we are going to put it in a டேட்டா பேஸ். ஓகேவா? இதை நம்ம வந்து டேட்டா பேஸில் கொடுத்து அதை அக்சஸ் பண்ண போகிறோம். ஓகேவாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நேற்று ரன் பண்ணுறது ரன் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா set class cap equal to web main.py set flask debug பண்ண போகிறேன். debug equal to 1 கொடுத்துடலாம். ஸோ அடுத்து flask run. ஸோ இப்போ நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு பார்த்தோம்னா நம்மளோட நார்மல் ஐபி, ஓகேவா? நமக்கு ஐபியில் வந்து வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து இந்த பேஜ் ரீடர்ஸ் வந்து நமக்கு வந்து பாசிபிளாக இருக்கும். ஓகேவா? நம்மளால் இப்படி ரீடர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் வந்து நம்மளோட நார்மல் டேட்டாஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து இது பண்ண போகிறோம். சரியா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான் நம்ம வந்து இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா SQLite அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எதுக்குன்னா இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம டேட்டா பேஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ பிஃபோர் தட் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டேட்டா வந்து பைத்தான் ஃபைலுக்குள்ளே நம்மளோட கோடிங் எழுதி வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிட்டு நம்ம பைத்தான் ஃபைலுக்குள்ளே தான் வந்து க்ரியேட் பண்ணுவோம். தனியாக எங்கேயும் இது பண்ண போகிறதில்ல. ஸோ பைத்தான் ஃபைலுக்குள்ளே நமக்கு என்னென்ன காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் நம்மளோட டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம இப்போ SQLite வந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா we need to install this Flask SQL Alchemy. ஓகேவா? இந்த SQL Alchemy வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சரியா? பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன கமெண்ட்னா pip install flask SQL Alchemy. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து பிரேக் பண்ணிடுறேன். அந்த இப்போ நான் ஒரு லைன் கோட் காமிச்சேன் தெரியுமா, pip install சொல்லி. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம ப்ராஜெக்ட் எந்த இதில் இருக்கோ நம்மளோட டெர்மினல் இருக்கா, ஸோ இதில் தான் நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணணும். சரியா? இந்த டெர்மினலில் தான் நம்ம ரன் பண்ணணும். என்னால் இதை தனியாக எடுக்க முடியுமான்னு தெரில. resize vmode doc undock பண்ணிரும். ஓப்பன் பண்ணல.
ஒரு நிமிஷமா டாக்கட் அன்பின் அன்டாக் பண்ண ஆக்சுவலாக வெளியே வரணும். ஃப்ளோட் ஓகே. இப்போ நம்மளால் இதை தனியாக ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டெர்மினல். டெர்மினல் வந்து தனியாக வந்து கையில் எடுத்தாச்சு. சரியாம்மா? கொஞ்சம் சைஸாக முடிச்சு சாக்கிக்கிறேன். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன அந்த ப்ரோக்ராமில் கோடிங்கில் இது பண்ணோம். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து டெர்மினல்லேருந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் டெர்மினல் வந்து தனியாக வந்து எடுத்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பிப் இன்ஸ்டால் என்ன குறி சொன்னேன் அதில். ஸோ இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் எஸ்கியூஎல் ஆல்கெமி. ஓகேவா? இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் எஸ்கியூஎல் ALCHEMY ஓகேவா? ஸோ இதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த இது வந்து இன்ஸ்டால் ஆகும். சரியா? ஸோ என்னோடதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லி காமிக்குது. பிகாஸ் என்னோடதில் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணேன். செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த இன்ஸ்டால் பண்ணேன். ஓகேவா? கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் தான் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சரியாமா? ஓகே. இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இந்த எஸ்கியூஎல் ஃப்ளாஷ் ஆல்கெமி தான் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா நம்மளோட டேட்டா பேஸஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஓகேவா? நம்மளோட பைத்தான் ஃபைல்களை இதை இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட டேட்டா பேஸஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஆல்கெமியை வந்து உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் போயிட்டு டாக் பண்ணியே வச்சிரும். டாக் பிண்ட் ஓகே. ஸோ கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் சிறுசு. ஸோ நம்ம வந்து மேலே வந்து ஃப்ளாஸ்க் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃப்ரம் ஃப்ளாஸ்க். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து எஸ்கியூஎல் ஆல்கெமி வந்து இதில் காமிச்சிருச்சு. ஓகேவா? இம்போர்ட். ஸோ நான் இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா எஸ்கியூஎல் ஆல்கெமி மட்டும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் அதை மட்டும் நான் வந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணல, எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே நம்ம வந்து கொடுக்கல. சரியா? எஸ்கியூஎல் ஆல்கெமிக்கு நம்ம எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கொடுக்கல. அதனால் நமக்கு அது வந்து அந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகாமல் இருக்குது. சரியாம்மா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to give a variable name for the SQL alchemy. சரியா? இந்த SQL alchemyக்கு நம்ம வந்து ஒரு லோக்கல் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம டேட்டாபேஸ் தானே க்ரியேட் பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வை ஐ எம் கோயிங் டு கிவ் டேட்டாபேஸ். ஓகேவா? டேட்டாபேஸ் ஈக்குவல் டு SQL alchemy. ஸோ இந்த நேமில் உள்ளதை நம்ம வந்து உள்ளே வந்து கால் பண்ணிட்டோம். SQL alchemy ஆஃப். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டாபேஸ் வந்து உள்ளே கால் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம வந்து டேட்டாபேஸை வந்து லோக்கலில் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து நம்ம வந்து அசைன் பண்ணிட்டோம். பட் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த டேட்டாபேஸ் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணணும். சரியா? இந்த டேட்டாபேஸ் என்ன பண்ணணும்? நம்மளோட ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா we are going to put this app. இந்த ஆப்னு கொடுத்துருக்கோமா? ஸோ இது என்ன சொன்னோம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளோட லோக்கல் ஃபைலை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் சொன்னோன்னா அந்த இன்ஸ்டன்ஸ் நேம் அங்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணிடுறோம். சரியா? அந்த ஆப் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே வந்து பாஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? நம்மளோட ஃபைல் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா SQL alchemyக்குள்ளே நம்ம வந்து பாஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம பாஸ் பண்ணதுனால என்ன ஆகும்னா நம்மளால் ஒரு டேட்டாபேஸ் வந்து ஈஸியாக வந்து க்ரியேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இப்போ டேட்டாபேஸ்னு சொல்கிறேன். ஸோ அது பைத்தான் ஃபைலுக்குள்ளே தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்? ஓகேவா? ஸோ அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து தனியாக வந்து அதுக்குன்னு கொரி எதுவும் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. க்ரியேட் டேபிள் இந்த மாதிரி எதுவுமே எழுத வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே நம்ம வந்து டிக்ஷனரிக்கு எழுதணுமா, டிக்ஷனரிக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம வந்து ஒரு இது எழுதியிருக்கோம். இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளாஸாக வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? கிளாஸ் ஃபைலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் தான் நமக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா மாடியூல், கிளாஸில் மாடியூல் இருப்போம்ல அதுதான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு மாடலாக வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? அந்த மாடலை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிளாஸ் ஆர் மாடியூல் அதை வந்து எழுத போகிறோம். ஸோ அந்த மாடியூல் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு மாடலாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாடலை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாபேஸை வந்து
கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த மாடலை வந்து நம்ம டேட்டாபேஸாக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒரு மாடல் வந்து எழுதுறதுக்கு இதுதான். நம்ம கிளாஸ் நேம் நார்மலாக எழுதுவோம்ல, கிளாஸோட நேம் கொடுப்போம். ஓகேவா? அதுக்குள்ளே என்ன கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம டேட்டாபேஸ் கொடுத்துருந்தோமா, டிபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோமா, அந்த டிபி வந்து இந்த கிளாஸ் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணுறோன்னா ஒரு மாடலை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாடல் வந்து நம்ம வந்து பேராமீட்டரோட பாஸ் பண்ணி இது வந்து ஒரு மாடல், இந்த பெர்சன்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரெஃபர் பண்ணிடுறோம். சரியா? ஓகேவாம்மா? ரெஃபர் பண்ணிடுறோம். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம என்னென்ன காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ரைட் பண்ணுறதுக்கு இந்த இது வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ என்னென்ன காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ரைட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஒரு கிளாஸ் எழுதலாம். ஸோ கிளாஸ் வந்து நம்ம வந்து இந்த ரவுட்டிங்க்கு மேலேயே நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ உள்ள தனியாக எழுதணும்ல, நம்ம இந்த ரவுட்டிங்க்கு மேலேயே நம்மளோட டேட்டாபேஸ்க்கான மாடலை வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் நான் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் தானே இதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் டிபி டாட் மாடல். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு மாடல் அப்படின்னு சொல்லி வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் நேம். ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம நேம் கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா டேட்டாபேஸ் மாடல் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது டேட்டாபேஸோட நேம். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்குள்ளே டேட்டாபேஸ்க்குள்ளே காலம் கொடுக்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணாலும் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு டேபிள் க்ரியேட் பண்ணோம்ல, அந்த மாதிரி தான். சரியா? ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் அப்படிங்கிறது வந்து ஒரு டேபிள். அந்த டேபிளுக்கு நம்ம இப்போ வந்து காலம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்குள்ளே ஃபீல்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஓகேவா? நேம் ஈக்குவல் டு இதுக்கு வந்து நம்ம இது பாஸ் பண்ணணும், டிபி டாட் காலம் ஆஃப். ஓகேவா? ஸோ இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம நேம் வந்து என்ன மாதிரி டைப் அப்படிங்கிறத நம்ம வந்து மென்ஷன் பண்ண போகிறோம். சரியாமா? நம்மளோட நேம் வந்து என்ன மாதிரி டைப்பு அது வந்து. ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிபி டாட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணோன்னா, நம்மளோட நேம் வந்து என்ன டைப்பு, ஸ்ட்ரிங்காக இல்லை வேறு எதுவும் டைப்பா. ஓகேவா? இது நம்ம வந்து இங்கே ஏஜ் கொடுத்தோன்னா நமக்கு அது என்னென்னு ஒரு இன்டிஜர் அப்படின்னு சொல்லி வரும். அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறது இது. ஸோ நல்லபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நான் அதை கொடுக்குறேன். டிபி டாட் ஸ்ட்ரிங் ஆஃப். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே லென்த் ஈக்குவல் டு 30 போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த லென்த் ஈக்குவல் டு 30 அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணோன்னா, நம்மளோட நேம் வந்து அந்த 30 கேரக்டரை தாண்டாது. ஓகேவா? அந்த 30 கேரக்டரை தாண்டி போச்சுன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா டேட்டாபேஸ்லேருந்து எரர் காமிக்கும். சரியா? அந்த 30 கேரக்டர்ஸ்க்குள்ளே நம்மளோட நேம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் நேம் அப்படி நான் அதில் செக் பண்ணது வந்து ஒரு நார்மலாக நேம் மட்டும் போட்டேன். ஸோ ப்ராடக்ட் அந்த மாதிரி இதுக்குள்ளே போட்டுருந்தேன் நினைக்கிறேன். இல்லை, நார்மலாக ஒரு நேமுக்கு வந்து சும்மா சாம்பிள் வந்து லென்த் 30 போட்டேன். ஸோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு பேர் எடுத்துக்கிட்டோன்னா 30 கேரக்டர்ஸுங்கிறது ஒரு சில பேர்லாம் ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதிலலாம் வந்து பேர் கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு மினிமம் ஒரு 50 கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? டிஹெச் ஈக்குவல் டு 50. ஓகேவா? இந்த மாதிரி நார்மலாக கொடுத்துட்டா போதும். இது என்ன ஆகும்னா நம்மளோட நேம் வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிற டைப் வந்து டிஃபைன் ஆகிரும். ஸோ அதோட லென்த் வந்து 50 தான். அந்த 50க்கு மேலே கொடுத்தா நமக்கு வந்து எரர் வரும். 50 கீழே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. 0 to 50 ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ரேஞ்சில் நம்ம வந்து நம்மளோட கொடுத்துக்கலாம். ஓகேவாம்மா? ஓகேயா? ஸோ அடுத்து நல்லபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ நல் வந்து நான் ஃபால்ஸ்ன்னு பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னென்னா எனக்கு வந்து கண்டிப்பாக அந்த வேல்யூ வந்து ப்ளேஸ் ஆகி இருக்கணும். நல் வேல்யூ அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான் நேமை விட்டு இது பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த மாதிரி விடக்கூடாது. ஓகேவா? நான் வந்து நேம் வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம வந்து விடக்கூடாது. சரியா? ஓகேவா? அடுத்து என்னது? நல்லபிள் வந்து இது பண்ணிட்டோம். ஸோ அடுத்து கண்டிப்பாக வந்து தேவை மஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு போனல. ஸோ அதுக்கு தான் நல்லபிள் போட்டிருக்கோம். சாரி. ஸோ யூனிக் ஃபீல்டு. ஸோ இப்போ நம்ம நேம் வந்து யூனிக் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பேர்த்துக்கு ஒரே நேம் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிக் நான் வந்து இப்போதைக்கு இதில் சொல்லலை. அண்ட் இடத்துல ஏஜ் போடுறேன். டிபி டாட் காலம் ஆஃப் டிபி டாட் இன்டீஜர். ஸோ இன்டீஜருக்கு நான் எதுவுமே ரெஃபர் பண்ணல. ஓகேவா? இன்டீஜருக்கு நான் எதுவுமே ரெஃபர் பண்ணல. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து நல்லபிளாக இருக்கக்கூடாது. நல்ல ஈக்குவல் டு ஃபால்ஸ்.
தென் இப்போ வந்து நேம் ஏஜ் வாங்கியாச்சு. ஓகேவா? ஸோ இதில் வேறு என்ன டீட்டெயிலாம் போட்டிருந்தோம், ஐடி போட்டிருந்தோம். ஐடி கடைசி சொல்கிறேன். ஐடி வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நேமு, ஏஜு, மொபைல் வாங்கலாம். மொபைல் ஈக்குவல் டு டிபி டாட் காலம் ஆஃப் டிபி டாட். ஸோ இதுக்கும் நான் ஸ்ட்ரிங்கே கொடுக்குறேன். ஏன்னா நான் வந்து ஒரு 10 டிஜிட் கேரக்டர் வந்து வாங்க போகிறேன். ஸோ நான் ஜஸ்ட் ஸ்ட்ரிங்கை வச்சு நான் வந்து கெட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? லென்த் ஆஃப் 10. எனக்கு வந்து இது வந்து 10 தாண்டாது. ஸோ நல்லபிளாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ நல்லபிள் ஃபால்ஸ் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து எனக்கு வந்து யூனிக்காக இருக்கணும். UNIQE. ஸோ யூனிக் எதை ரெஃபர் பண்ண முடியும்னா ஒவ்வொன்றும் இண்டிவிஜுவலானது. ஸோ இப்போ மொபைல் நம்பர் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி நம்பர் தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் வந்து இருக்காது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து மோஸ்ட்லி இப்போ வந்து நிறைய இடம்லாம் எல்லாருமே தனித்தனி நம்பர் தான் வச்சுருப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து யூனிக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து நான் இன்னொரு ஃபீல்டு ஆட் பண்ணுறேன். இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னா ரெமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஸோ ரெமார்க்ஸ் டாட் டிபி டாட் காலம் ஆஃப் டிபி டாட், இதே நான் ஸ்ட்ரிங்கு போடுறேன். ஸோ ரெமார்க்கோட லென்த் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம். ஸோ அதை நம்ம நார்மலாக கூட விட்டுடலாம். இந்த லென்த் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணலாம். அது வந்து எவ்வளோ நாள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எதுவும் கொடுப்போம். நான் அது நான் செக் பண்ணி பார்க்கல. இந்த இன்டிஜுவல் லென்த்து கொடுக்குறது இதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்க்கல. ஸோ நான் இன்னும் டேட்டாபேஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அது வந்து எடுத்துகிட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு 2000 கேரக்டர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நல்லபடியாக இருக்கலாம். அண்ட் யூனிக்காகவும் நமக்கு வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஒரு சில குட் ரெமார்க் வந்து குட் பேட் அப்படின்னு தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். இல்லை வந்து ஹிஸ் கேரக்டர் இஸ் நாட் குட், ஹிஸ் கேரக்டர் இஸ் நாட் பேட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுற மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணால் ஸ்ட்ரிங்கோட லென்த்து மட்டும் கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். ஓகேவா? தென் இப்போ வந்து இதை வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் வந்து என்னோடய டேட்டாபேஸாக மாடலாக வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஒரு ப்ரைமரி கீ வேல்யூ வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடி கொடுக்குறோம். டிபி டாட் காலம் ஆஃப் டிபி டாட் இன்டீஜர். சரியா? நான் இதில் எதுவுமே கொடுக்கல. ஸோ தென் இது என்ன பண்ணுறேன்னா ஐ வில் ஜஸ்ட் கோயிங் டு கிவ் அஸ் ப்ரைமரி அண்டர்ஸ்கோர் கீ ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ப்ரைமரி கீயாக வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இது என்ன ஆக்ட் ஆகும்னா நமக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபையராக வந்து ஆக்ட் ஆகும். சரியா? இது வந்து இப்போ நான் அதை இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது வந்து என்னோடது வந்து ஐடி வந்து ஒரு ப்ரைமரிக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம மாடல் க்ரியேட் பண்ணுறதுல நம்ம ஃப்ளாஸ்க் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இது வந்து நம்ம டேட்டாபேஸ்க்காக எடுக்க போகிற ஒரு மாடல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ஏதாச்சும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு என்ன பண்ணால் இந்த ஐடென்டிஃபையர்ஸ் வந்து டேட்டா காலம்ஸை கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக வந்து கன்வர்ஷன் பண்ணி விட்டுரும். சரியாம்மா? ஸோ அதுக்காக தான் மோஸ்ட்லி இந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம க்ரியேட் பண்ண டேட்டாபேஸில் வந்து ஒரு ப்ரைமரி கீ டேட்டா வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ளாஸ்க் ஃப்ரேம்வொர்க் வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேட்டாபேஸாக கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு இந்த ஐடென்டிஃபையர் வச்சு ஈஸியாக நமக்கு வந்து எல்லா டேபிள்ஸையும் வந்து டேட்டாபேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? சரிம்மா? ஸோ இதில் உள்ள கண்டென்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் நான் ஓனாக டைப் பண்ணது, அதனால் நிறைய மிஸ்டேக் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். சரியா? ஓகே, இதெல்லாம் சொல்லிட்டேன்ல. ஸோ யூனிக் சொல்லிட்டேன், நல்லபிள் சொல்லிட்டேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து ஐடென்டிஃபையர் ஆக்ட் ஆகும். அதே சமயம் வந்து இது வந்து நம்மளோட டேபிள் கன்வர்ஷனுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ நம்மளோட ஓவரால் டேட்டாபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. சரியா? இதை பார்த்தீங்கனாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் டேட்டாபேஸ். கிளாஸ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில், ஸோ கிளாஸ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில். சரியா? கேமல் கேஸ் கன்வர்ஷனா சரி, ஓகே, நான் ஸ்மால்லே கொடுத்துட்றேன். அதான் விரும்புது போல். சரி, அது ஸ்மாலில் இருக்கட்டுமா? சரியா? ஏன்னா நம்ம வந்து வேறு எங்கேயும் டைப் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்
டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு இது வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா? நம்மளோட ஃபைனலான கிளாஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் நம்மளோட மாடல். இந்த மாடலில் உள்ளதான் நமக்கு வந்து டேட்டாபேஸ் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோம். நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். டேட்டாபேஸை வந்து நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது டேட்டாபேஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம டேட்டாபேஸை வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்கான கமாண்ட் app.config SQL Alchemy database URI ஈக்குவல் டு SQLite of அப்படின்னு சொல்லி நம்ம டேட்டாபேஸ்க்கான ஒரு நேம் கொடுத்து அதை வந்து கொடுத்துருக்குறோம். சரியா? ஸோ இதில் இந்த URI அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது? இந்த ஃபஸ்ட்டு நான் ஒன்றாவே சொல்லிடுறேன். app.config அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கீ வேல்யூ. சரியாம்மா? நம்மளோட இதுக்கான கீ வேல்யூ அது வந்து என்ன பண்ணுறோம்னா டிக்ஷனரி ஃபார்மேட். டிக்ஷனரி இது பண்ணுறோம்ல, அந்த இதில் அந்த ஃபார்மேட்டில் வந்து நம்ம வந்து கான்ஃபிக் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த ஓப்பன் ப்ரெஸ் க்ளோஸ் ப்ரெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து டிக்ஷனரி இதுதான் ரைட் பண்ணுற மாதிரி ரைட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த SQL Alchemy டேட்டாபேஸ் URI அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ண போகிறோம், நமக்கு உள்ளே கொடுக்க போகிற கீஸ், நம்ம உள்ளே பாஸ் பண்ண போகிற டேட்டாஸ். ஸோ நம்ம உள்ள டேபிளில் கொடுக்க போகிறது என்னது, இந்த இது ஐடி, நேமு, ஏஜ், மொபைலு, ரிமார்க்ஸு, இதுதான் நம்ம வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த SQLite :/student_detail.db அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாபேஸ் ஃபைல். நம்ம க்ரியேட் பண்ண போகிற டேட்டாபேஸ் ஃபைல். இது நம்ம எதுனாலும் கொடுக்கலாம், என்ன நேம்னாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் ஆல்ரெடி அதான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் க்ரியேட் ஆகுதான்னு தெரில, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த URI அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த URI அப்படிங்கிறது நத்திங் பட் யூனிஃபார்ம் ரிசன்ஸ் ஐடென்டிஃபை. ஓகேவா? இது வந்து நம்மளோட டேட்டாபேஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை தான் பண்ணணும், நாட் லைக் URL. ஸோ URL அப்படிங்கிறது யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேஷன். அது வந்து என்ன பண்ணால் வெப் பேஜஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த URI அப்படிங்கிறது எதை ஆக்சஸ் பண்ண யூஸ் ஆகும்னா, நம்மளோட டேட்டா பேஸ் ஃபைலை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஸோ இதில் student_detail.db அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாபேஸ் ஃபைல். ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ண போகிறோம். இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் ஃப்ளாஸ்க் எழுதியிருக்கோம்ல, அந்த ஃபைலுக்கு அடுத்து வந்து நம்ம இது வந்து எழுதணும். சரியா? ஸோ எப்படி கான்ஃபிக் பண்ணியிருக்காங்க, ஆப் டாட். ஸோ இது எப்படி, இது எந்த மாதிரி கான்ஃபிக் ஆகணும், நம்ம ஃபைல் நேம் வந்து கொடுத்துட்டோம். ஸோ நம்மளோட லோக்கல் ஃபைல் நேம் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த என்ன பண்ணுறது, நம்ம வெப் மைன் ஃபைலை வந்து கான்ஃபிக் பண்ணுறோம். இதை கான்ஃபிக் ஆஃப் SQL Alchemy டாட் சாரி, இது ஆக்சுவலாக கோட்ஸுக்குள்ளே வரும், தப்பாக எழுதுகிறேன். கோட்ஸுக்குள்ளே SQL கேபிட்டல் ஃபுல்லாக ALCHEMY _database _URI. ஸோ இது என்னென்னா, நம்மளோட டேட்டாபேஸ் இருக்கிற லொக்கேஷன் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுறோம். சரியா? ஸோ இதில் SQLite :/. ஸோ இது வந்து நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கானது. ஸோ நம்ம டேட்டாபேஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறோம். இந்த பார்த்து இது வந்து நம்ம டேட்டாபேஸ் ரெஃபர் பண்ணுற பார்த்துமா. ஓகேவா? இன்னும் நம்ம டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணலை, ஞாபகம் இருக்கட்டும். we are just going to refer. நம்ம இந்த இடத்துல பதிக்கி டேட்டாபேஸ் என்ன அப்படிங்கிறத ரெஃபர் தான் பண்ணுறோம். நம்ம இன்னும் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணல, நம்ம அதுக்கான மாடல் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது இனிமேல் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதை வச்சு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இதை வச்சு நம்ம மாடல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடலை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டேட்டாபேஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுக்குறேன் .db. ஸோ எக்ஸ்டென்ஷனோட நான் வந்து என்னோடய இதை வந்து நான் வந்து கொடுத்துட்டேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இதுதான், இந்த டேட்டாபேஸோட நேம் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவாம்மா? ஸோ இதில் உள்ள இப்போதைக்கு இந்த பைத்தன் ஃபைலில் உள்ள ஒர்க் எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இனிமேல் நம்மளோட ஒர்க் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா, நம்மளோட டெர்மினலில் இருக்கும். ஸோ நம்ம டெர்மினல் போய்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டேட்டாபேஸை வந்து டெர்மினலில் கொஞ்சம் வந்து டேட்டா ஆட் பண்ணுறது, தென் வந்து அதை வியூ பண்ணுறது அப்படிங்கிற ஃபஸ்ட் டெர்மினல் வந்து பார்த்துட்டு, அதுக்கடுத்து நம்மளோட பைத்தான் ஃபைலுக்கு வந்து மாற்றணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். சரியா? ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டுருக்கா, ரன் ஆகலை. ஓகேவா? ஸோ இப்போ நான் டெர்மினல் ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த டெர்மினல் நான் எதில் ஓப்பன் பண்ண போகிறேன்னா, நம்மளோட ஒர்க்கிங் ஃபைல் இருக்குல்ல, நம்ம ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நான் வந்து
இது வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ அந்த டெர்மினல் ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சு டைப் பண்ணணும் பைத்தான். ஓகேவா? ஸோ பைத்தான் கொடுத்தா என்னோடய என்விரான்மெண்ட்டே டோட்டலாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ கொஞ்சம் இடத்துக்கு இது நமக்கு தேவைப்படாது, இதை மட்டும் கூட்டி வைக்கிறேன். இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன், சிஎல்எஸ். ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும். இப்போ நான் வந்து டெர்மினல் மட்டும் ஓப்பன் பண்ணுறேன். பைத்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா என்னோடய டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து என்னோடய பைத்தான் வெர்ஷன் எல்லாமே எனக்கு வந்து காமிச்சிடும். ஓகேவா? ஸோ நான் என்னோடய டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேவாம்மா? ஸோ இதான் நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதுக்கான கமெண்ட். ஸோ இதை என்ன பண்ணணும்னா தென் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம், டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். தென் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட பைத்தான் ஃபைலை வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி அந்த ஃபைலில் இருந்து மாடல் எடுத்து நம்ம வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ அதுக்கான குறி இது தான். டேட்டாபேஸை வந்து ஃபஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டிபி அப்படிங்கிறத நம்ம இம்போர்ட் பண்ணால் என்ன ஆகும்னா நமக்கு வந்து இது வந்து ஆகும், இந்த வேரியபிள் நேம் வந்து அக்சஸ் ஆகும். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து அது வந்து கால் பண்ணியாச்சு. பைத்தான் டெர்மினலுக்குள்ளே வந்து வந்துட்டோம். எஸ், பைத்தான் டெர்மினலுக்குள்ளே வந்துட்டோம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து இப்போது நம்ம முன்னாடி கொரி யூஸ் பண்ணியிருப்போம்ல, இம்போர்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் டெர்மினலில் டேரெக்டாக டைப் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ டெர்மினலில் மட்டும் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ரம் வெப் மெயின் இம்போர்ட் டிபி. ஸோ இப்போ இது கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு வார்னிங் மட்டும் காமிக்கும். ஓகேவா? டிபினா இதானே வரணும். ஸோ ஆக்சுவலாக மார்னிங் மேலே காமிச்சிருச்சு, லயன் நயனில் ஏதோ யாராவது காமிக்குது. இன்டீஜர் ஸ்பெல்லிங் தப்பு. ஓகே, டிபி மாடலில் இன்டீஜர் ஸ்பெல்லிங் தான் போட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அதான் எனக்கு இப்போ பார்த்தீங்களா நான் டிபின்னு தான் கொடுத்தேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற எரர் கொண்டு எனக்கு வந்து காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வார்னிங்மா. இந்த வார்னிங் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. சரியா? ஸோ இது வந்து வார்னிங் தான், இது வந்து நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்தடுத்து நம்ம இதுக்கு வந்து இதுவும் பண்ணும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இதாகிரும். சரியா? ஸோ இது வந்து எஃப்எஸ்ஐ டெப்ரிஷியேஷன் வார்னிங் அப்படின்னு சொல்லி காமிக்கும். இந்த வார்னிங் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் ஆக்சுவலாக அது இன்டீஜர் அப்படிங்கிறது தப்பு விட்டுருந்தேன். ஸோ என்ன பண்ணிச்சு, நான் அந்த டிபியை வந்து கால் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த காலமில் வந்து ஸ்பெல்லிங், அதாவது அந்த டேட்டா டைப் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து எரர் வந்து காமிச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான கோடிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிபி டாட் க்ரியேட் _ ஆல் ஆஃப். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு உள்ளே நான் கொடுத்துருக்க எல்லா காலம்ஸுக்கும் வந்து ஒரு ஃபார்மெட் வந்து ரெடி பண்ணிடும். ஓகேவா? நான் கொடுத்துருக்கிற எல்லா காலத்துக்கும் அது வந்து உள்ளே வந்து ஒரு ஃபீல்டு வந்து செட் பண்ணிடும். ஸோ ஐடி, நேம், ஏஜ், மொபைல், ரிமார்க் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் செட் பண்ணி இதுக்கு என்னென்ன வேல்யூ. ஸோ ஐடிங்கிறது இன்டிஜர் டைப்பு, நேம் அப்படிங்கிறது வேர்கேர் டைப்பு, வேர்கேர் ஆஃப் 50 அந்த டைப் போயிடும். ஏஜ் அப்படிங்கிறது வந்து இன்டிஜர் டைப்பு, மொபைல் அப்படிங்கிறது வேர்கேர் ஆஃப் 10, ரிமார்க்ஸுங்கிறது வந்து வேர்கேர் ஆஃப் 2000 அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு வந்து க்ரியேட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அந்த கமெண்ட் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐ வில் புட் திஸ் வார்னிங். திரும்ப எது காமிக்குது? அது மேலோட, சாரிம்மா. ஸோ இது என்னாச்சு, எனக்கு வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த வார்னிங் மெசேஜ் இது. ஸோ நான் அந்த வார்னிங் பார்த்துட்டு காமிச்சிட்டேன். ஸோ இது நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு எதுவும் எரர் எதுவும் இருந்துச்சுன்னா இதில் வந்து காமிச்சிடும். சரியா? என்ன எரரு அப்படின்ட்டு காமிச்சிடும். ஸோ எனக்கு இதில் காமிச்சதில் அந்த மாதிரி காமிச்சிடும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா இதில் வந்து டேபிள் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? உங்களோட டேபிள் வந்து நமக்கு வந்து க்ரியேட் ஆகிட்டு. ஓகேவாம்மா? ஸோ இப்போ நம்ம டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வி நீட் டு ஆட் இன்ஃபர்மேஷன்ஸ். சரியா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மாடல் எடுத்து அந்த மாடலுக்குள்ளே நம்மளோட இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். சரியாம்மா? நம்ம வந்து டேட்டா இது பண்ண போகிறதில்ல, நம்ம மாடல் எடுத்து நம்ம மாடலுக்குள்ள வந்து இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஃபஸ்ட் மாடலில் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ரம் வெப் மெயின் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா?
ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா வெப்மெயின்லேருந்து என்னோடய கிளாஸை வந்து நான் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிளாஸை வச்சு நான் எல்லாத்துக்கும் டேட்டா வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவாம்மா? ஸோ என்ன பண்ண போகிறேன், அந்த கிளாஸை வச்சு நான் வந்து டேட்டாஸ் ஃபில் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கலான ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் நேம், இட் மே பி எனி. ஓகேவா? பெர்சன் 1, ஸோ பெர்சன் 1 இல்லை பெர்சன் 2 இல்லை பெர்சன் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை இல்லை. ஈக்குவல் டு ஸோ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி இந்த கிளாஸே நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது கொடுக்கும்போது இதுக்குள்ளே என்ன வந்துடும்னா, இது வந்து நம்ம டேட்டாபேஸ் மாடல் அப்படிங்கிறதுல இந்த ஐடி நேமு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஐடி வந்து நம்ம ப்ரைமரி கீ கொடுத்துட்டோம். அதனால் நம்ம ஐடி வந்து நம்ம செட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. ஓகேவா? ஐடி வந்து நம்ம ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லி செட் பண்ணோம். அது என்ன பண்ணணும், நமக்கு ஐடென்டிஃபை ஆக்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து 1 2 3 அப்படிங்கிறது வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும் ப்ரைமரி கீ அப்படிங்கிறனால. நம்ம ரிமைனிங் இருக்கிற டேட்டாஸ்க்கு மட்டும் வந்து வேல்யூ கொடுத்தா போதும். ஓகேவா? இப்போ நேம் ஈக்குவல் டு ஸோ டபுள் கோட்ஸா சிங்கிள் கோட்ஸா, டபுள் கோட்ஸ் தான். ஓகே, ஸ்ட்ரிங் தானே. நேம் ஈக்குவல் டு என்னோடய பேரே கொடுக்குறேன், ஆதி கம்மா ஏஜ் ஆமாம் ஏஜ் ஈக்குவல் டு 27 அண்ட் மொபைல் ஈக்குவல் டு ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், நம்பராக கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டிஜராக கொடுக்கல, ஸ்ட்ரிங்காக வந்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம மொபைல் வந்து இன்டிஜராக கொடுக்கல, ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். அதனால் நான் என்ன பண்ணேன், டபுள் கோட்ஸுக்குள்ளே அதுக்கான வேல்யூ வந்து கொடுக்குறேன். ஓகேவாம்மா? ஸோ ரேண்டமாக ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்குறேன், ரிமார்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ரிமார்க்ஸ் ஈக்குவல் டு குட். ஓகேவா? குட்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ நம்ம இதில் இதெல்லாம் யூனிக் கொடுத்துருக்கோன்னா நம்ம வந்து நம்பர் மட்டும்தான் யூனிக் கொடுத்துருக்கோம், எதுக்குமே யூனிக் கொடுக்கல. சரியா? ஸோ இப்போ நம்பர் யூனிக் இருக்குது, நம்ம இதுக்கடுத்து வேறு டீட்டெயில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா எரர் காமிக்கும் பாசிபிளி. சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டீட்டெயில் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இது வந்து நம்ம டீட்டெயில் வந்து என்ட்ரி போடுறதுக்காக வந்து கொடுத்தாச்சு. ஸோ தென் இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா நம்ம வி நீட் டு கமிட். நம்ம டீட்டெயில் வந்து ஒன்று வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும், நம்ம நார்மலாக ஒரு இன்சர்ட் குறி எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கமிட் பண்ணுவோம்ல. இதுக்கு முன்னாடி MySQL பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து என்ன பண்ணுறோன்னா we are just going to commit. ஓகேவா? ஸோ இதை கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இதில் எதுவும் மிஸ்டேக் நீங்கள் விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிடும் அடுத்த லைனில். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா டிபி செஷன் டாட் ஆட் ஆஃப் இந்த பெர்சன் ஒன்றை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். சரியா? பெர்சன் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ இதுலேயும் எதுவும் யாராவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு காமிச்சிடும். டிபி டாட் செஷன் டாட் கமிட். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதில் கமிட் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்னா இந்த டேட்டா வந்து என்னோடய டேட்டா பேஸில் போய்ட்டு ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டீட்டெயில் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேர் போட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியாம்மா? ஸோ இட் வாஸ் லைக் நம்ம வந்து கொரி எழுதுகிற மாதிரி, கொரி எழுதி நம்ம பட்டன் கிளிக் பண்ண ஆட் ஆகுதில்ல, அந்த மாதிரி வந்து கொரி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த செஷன் ஆட் அப்படிங்கிறது என்ன பண்ணால் நம்ம டேட்டாஸ் வந்து என்ட்ரியில் போய் ஆட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. கமிட்னு கொடுக்கும்போது நம்ம ப்ராசஸ் வந்து சேவ் பண்ணிடும். சரியா? ஸோ இப்போ நம்ம டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து வி நீட் டு வெரிஃபை. ஓகேவா? ஸோ நம்ம டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம இதில் வந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன கொரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கா, இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை போட்டு கொரி ஆல் கொடுத்தா போதும். ஸோ வருதான்ட்டு பார்ப்போமா. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் கொரி டாட் ஆல் ஆஃப். ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஐடியை வச்சு கொடுக்குது. சரியா? நார்மலாக அதோட ஐடியை எடுத்து நமக்கு வந்து கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட் இருக்கோ அதை வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்குது. சரியா? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரே ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸோ இதில் போயிட்டு திரும்ப நான் பெர்சன் 2ன்னு ஒன்று கொடுத்து ஆட் பண்ணுறேன். இல்லை, பெர்சன் 1 இருக்கட்டும். செக் பண்ணி பார்ப்போம் யாராவது வருது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ரஹீம். ஸோ ஏஜ் மாற்றுறேன் 26, மொபைல் நம்பர் மாற்றலை. ஸோ கான்டாக்ட் வந்து குட்னே இருக்கட்டும்.
ஸோ இப்போ நமக்கு இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணல, நான் மொபைல் நம்பர் மாற்றலை. ஓகேவா, மொபைல் நம்பர் மாற்றலை, நம்மளோட வேரியபிள் நம்பர் மாற்றலை. ஸோ எரர் வருதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறேன்னா அடுத்து ஆட் பண்ணுறேன். கமிட் கொடுக்கும்போது நமக்கு எரர் வந்தாலும் வரணும், பார்க்கலாம். பாசிபிளி எஸ், எரர் வருது. ஸோ என்ன வருது, இன்சர்ட் இன்ட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து ஸோ யூனிக் கான்ஸ்டன்ட் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஸோ மொபைல் நம்பர் வந்து நமக்கு வந்து எரர் காமிக்கி. ஓகேவாம்மா, ஸோ வந்து வருது, எரர் வருது. ஓகே, ஸோ இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன்னா மொபைல் நம்பரை மட்டும் மாற்றி விட்றேன். ஸோ மொபைல் நம்பரை மாற்றிட்டேன். செஷனில் போய் பர்சன் ஆட் பண்ணுறேன். இப்போ நமக்கு கமிட் ஆகணும். மேபி ஒரே நேம் கொடுத்து இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பேராமீட்டர்ஸ், பேக்ரவுண்ட் எரர், செஷன், ஃபஸ்ட் இஷ்யூ, செகண்ட் ரோல். ஸோ அந்த நேம் வந்து ஒரே நேமை வந்து கொடுத்து ஆட் பண்ண முடியல. ஓகேவா, ஏன்னா வந்து எல்லாமே ஒரே செஷனில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து இந்த டெர்மினல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணால் மேபி நமக்கு வந்து செஷன் மாறலாம். அந்த செஷன் மாறிடுச்சுன்னா நமக்கு வந்து இதாகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செஷன் வச்சு ஆட் பண்ணுறோமா, அதனால் இதாவது இல்லையே, வேறு எதாவது இருக்கா முக்கிய. டு பிகின் நியூ ட்ரான்சாக்ஷன் வித் திஸ் செஷன், இன்டெகிரிட்டி, யூனிக் கான்ஸ்டன்ட், ஃபெயில், ஸ்டூடெண்ட். நான் நம்பர் மாற்றிட்டேனே. ஸோ அந்த செஷனில் உள்ளது அப்படியே ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ ரஹீம், ஏஜ் 26. ஓகே 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 ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டிபி டாட் நானே டைப் பண்ணிடுறேன், ஆட் ஆஃப் %2. இதை வந்து நான் அந்த இதுக்கு என் பேரில் மாற்றிருக்கிறேன். பட் நான் வந்து கொடுத்தது வந்து அந்த இதுக்குள்ளது மாற்றி கொடுத்துருக்குறேன். ஸோ பார்க்கலாம், இந்த தடவை கமிட் ஆகணும். அதான்ட்டு பார்ப்போம். கமிட் ஆகலை. மொபைல் நம்பர் எது அந்த செஷனில் இதாகிடுச்சு. நான் திரும்ப எக்ஸிட் பண்ணுறேம்மா, செஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப பைத்தான் டெர்மினல் வரேன். திரும்ப நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐம் கோயிங் டு ரீஇம்போர்ட் ஆல் திஸ். ஓகேவா, ஸோ ஃப்ரம் வெப் மெயின் இம்போர்ட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் மட்டும் கொடுத்து பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஸோ வார்னிங் மட்டும் காமிக்குது. ஓகே, ஸோ %2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் நேம் ஈக்குவல் டு ரஹீம், கமா ஏஜ் ஈக்குவல் டு 26, கமா அடுத்து என்ன கொடுக்கலாம், அடுத்து என்ன கொடுக்கலாங்கிறத விட என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னு தெரியணும். மொபைல் ஈக்குவல் டு 7654321 ஓகேவா. ஸோ இந்த நம்பர் மாற்றிட்டேன். அண்ட் தென் ரிமார்க்ஸ் ஈக்குவல் டு குட்னே கொடுப்போம். ஓகேவா, டிபி கமா டிபி டாட் செஷன் SESSION செஷன் டாட் ஆட் ஆஃப் %2 செஷன் ஸ்பெல்லிங் தப்பா, செஷனுக்கு ஸ்பெல்லிங் தப்பா அடிச்சிட்டானா, கரெக்டாக தான் நடிச்சிருக்கேன். SESSION தான் நடிச்சிருக்கிறேன். டிபி இம்போர்ட் பண்ணணும் காமிக்குது. ஓகே, திரும்ப வந்து முதல்லேருந்து இம்போர்ட் பண்ணிடுவோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுது. ஸோ ஃப்ரம் ஓகேவா, வெப் மெயின் இம்போர்ட்ஸ், எனக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டீங்கடா, போங்கடா. இம்போர்ட் தான், இம்போர்ட்ஸ் இல்லை. ஓகே, நான் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டேங்க. ஓகேவா, இனி நமக்கு வந்து பிரச்சனை வராது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை கொடுப்பேன், திரும்ப இதை கொடுப்பேன், டிபி டாட்
session dot commit. ஓகே, நமக்கு வந்து இப்போ 2 டேட்டா வந்து உள்ள ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து வியூ பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் query டாட் ஆல் ஆஃப். ஸோ நமக்கு வந்து 2 டேட்டா வந்து உள்ளே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ஐடியை வச்சு நமக்கு வந்து எடுத்து ரெஃபர் பண்ணுது. ஸோ இது இந்த ஐடி இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், we can able to do with our customize name. ஓகேவா? நம்மளால் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, we are just going to put a method in our class file. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கிளாஸ் ஃபைலுக்குள்ள ஒரு மெத்தட் மட்டும் எழுத போகிறோம். ஸோ def __ repr அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரிட்டர்ன் வேல்யூவில் just we are going to return self dot. ஸோ நேமு ஏஜ் எதை வச்சுனாலும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து என்ன பண்ணால் செல்ஃப் டாட் ஏம் வச்சு நேம் வச்சு ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோன்னா, we need to restart the terminal. ஓகேவா? ஸோ exit off. ஸோ எக்ஸிட் பண்ணியாச்சு. அகைன் ஐ எம் கோயிங் டு டெர்மினலுக்குள்ளே போகிறேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்கம்மா. எக்ஸிட் பண்ணிவிட்டு சிஎல்எஸ் போடுறேன். முதல்ல சிஎல்எஸ் போட்டேன். ஸோ இப்போ டெர்மினலுக்குள்ளே போகிறேன். பைத்தான் வந்துட்டோமா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இம்போர்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃப்ரம் வெப்மெயின் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இந்த ஃபைல் அந்த ஃபைல் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. டிபியும் நமக்கு உள்ளே வந்துடும். நம்மளோட ஸ்டூடெண்ட் டீட்டெயிலும் நமக்கு வந்து உள்ளே வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம அதை வியூ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் query டாட் ஆல் ஆஃப் அப்படின்னு நான் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எனக்கு என்ன காமிக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஆதி ரஹீம் அப்படிங்கிற டேட்டாவை எடுத்து காமிக்கும். சரியா? ஸோ அந்த ஆர்டரில் நமக்கு வந்து எடுத்து காமிக்கும். உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறது வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம நேம் வச்சு எடுத்து போட்டிருக்கிறோம். ஸோ இது நம்ம நார்மலாக நேம் வச்சு எடுத்து போட்டிருக்கிறோம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர் வச்சு என்ன வரணுமோ அதை வச்சு போட்டிருக்கிறாங்க. சரியா? நம்ம ஜஸ்ட் நேம் மட்டும் டிஸ்பிளே பண்ண சொல்லி போட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நேம் மட்டும் வருது. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்மேட்டட் ஸ்ட்ரக்சர் வச்சு பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் எஃப் போட்டு % கொடுத்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஓகேவாம்மா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்னு போட்டு, இல்லை ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுத்தோன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வச்சு எனக்கு வந்து நேமோட வந்து வரும். சரியா? ஸோ நம்ம அப்படி தேவையில்லை. நம்ம நேம் வச்சு மட்டும் வந்து என்னென்ன டேட்டா இருக்குது அதோட நேமை வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லி நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரிக்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வியூ பண்ண போகிறோம். நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது ஒரு டேட்டா மட்டும் பார்த்துருக்கோம். பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபார் லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணி உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து வியூ பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்ம வந்து இதில் எழுதுறது தான். ஒரு பைத்தான் ஃபைலில் குறி எழுதும்போது அதே மாதிரி தான். ஃபார் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இன் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ இன்டென்ட் கொடுக்கணும். இன்டென்ட் கொடுக்கலன்னா யாராவது காமிக்கும். ஸ்டூடெண்ட் டீட் ஆஃப் ஐடி ஸ்டூடெண்ட் டாட் நேம் ஸ்டூடெண்ட் டாட் ஏஜ். ஸோ ஸ்டூடெண்ட் டாட் மொபைல் தென் ஸ்டூடெண்ட் டாட் ரிமார்க்ஸ். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ இப்போ நான் அதில் என்டர் கொடுத்தேன்னா, டிஃபால்ட் மெட்டா இஸ் நாட் ஐட்ரபிள். சாரிம்மா, கொரியாவில் எடுத்து போடணும். மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். ஓகேவா? டாட், ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வச்சு டிஸ்பிளே பண்ண போகிறோம்ல, கொரியால். ஓகேவா? மை பேட். ஸோ இப்போது அதில் நான் டேப் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, ஸ்டூடெண்ட்டோட நேம், ஏஜ், மொபைல், ரிமார்க்ஸ். ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஃபார் லூப்பில் வந்து அவுட்புட் வருமா, அந்த மாதிரி வந்துருச்சு. ஓகேவா? 1ல் ஆதி 27, மொபைல் நம்பர் குட்டு, 2ல் ரஹீம். இது எல்லாமே நமக்கு வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபார் லூப்புக்குள்ளே நம்மளோட டீட்டெயில் வந்து இது பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம ஃபில்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும்னா, we can able to filter it by our name அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
ஃபில்டர் பை அப்படின்னு கொடுத்து நம்ம நார்மல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒரு ஹெட்சாட் யூனிகோட் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நான் அதில் கிளியர் ஸ்க்ரீன் பண்ணுறேன். சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, அதில் உள்ள சிஎல்எஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, அது இருந்துட்டு போகுது. ஸ்டூடெண்ட் டீடைல் டாட் query டாட் query வரும்ல, query டாட் ஃபில்டர் பைன்னு கொடுத்து இதுக்குள்ளே நான் வந்து நேம் ஈக்குவல் டு ஆதி அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு வந்து இந்த மாதிரி யூனிக் கோட் மட்டும் எடுத்து காமிக்கும். பட் இதே இது நான் வந்து ஆதிங்கிற பேரில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் எடுக்கணும்னா we are going to iterate. ஓகேவா, நம்ம இப்போ மேலே ஒரு ஃபார் லூப் போட்டோம் தெரியுமா, நார்மல் ஃபார் லூப். அதே மாதிரி என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் இதை வந்து ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா, ஸ்டூடெண்ட் டிட் இன் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் query டாட் ஃபில்டர் பை நேம் ஈக்குவல் டு. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு டேட்டா வந்து ஃபுல்லாக எடுத்து கொடுக்கும். பட் ஆனால் என்ன பண்ணால் நம்மளோட டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். கோலன் வைக்கல. ஓகே, கோலன் வச்சுட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து நம்மளோட இதில் என்ன டீட்டெயிலாம் நமக்கு தேவையோ, என்னோடய ஐடி எடுத்துக்கலாம், ஸ்டூடெண்ட் டீட்டெயிலோட நேம் எடுத்துக்கலாம். நான் வந்து 3 டீட்டா மட்டும் எடுக்கிறேன். என்னோடய மொபைல் நம்பர் எடுக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஆதிங்கிற பேரில் என்னெல்லாம் இருக்கணும், இந்த ஆதிங்கிற பேரில் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதோட எனக்கு எல்லா டேட்டாவுமே எடுத்து கொடுத்துரும். சரி, என்னோடய ஐடி 1, என்னோடய பேர் அண்ட் என்னோடய மொபைல் நம்பரை எடுத்து கொடுத்துரும். இப்போ ஆதிங்க பேரில் 2 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், ஸோ அந்த டேட்டாஸ் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே நம்ம வந்து எதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டெர்மினல்லே நம்ம வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணோம். ஓகேவா, ஸோ இட்ஸ் டைம் டு குவிட் த டெர்மினல். நமக்கு இனிமேல் டெர்மினல் தேவையில்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து டேட்டா பேஸ் வந்து டெர்மினலுக்குள்ள எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம டேட்டா பேஸை நம்ம எங்கே டிஸ்பிளே பண்ணணும், நான் திரும்ப இங்கே வந்து ரன் பண்ணுறேன். செட் flask underscore app equal to web main dot py set flask underscore debug equal to 1 set flask flask run. ஓகேவா, ஸோ எனக்கு வந்து என்னோடய அவுட்புட் வந்து இப்போ எங்கே வரணும், என்னோடய அவுட்புட் வந்து எனக்கு வந்து ப்ரௌசரில் வந்து டிஸ்பிளே ஆகணும். அப்படி தானம்மா? ஸோ எனக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து இங்கே வரணும். நான் கொடுத்துருக்க இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸுங்கிற அவுட்புட் வந்து ஐ நீட் தட் டேட்டா இன் ஹியர். ஓகேவா, ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளே எவ்வளவோ குறி பார்த்தோம். ஐட்ரேட் பண்ணுறது எப்படி, அது பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது எல்லாத்தையும் காமனாக நம்ம வந்து ஒன்று பண்ணோம். என்ன பண்ணோம், நம்மளோட கொரியை வந்து ரிட்ரீவ் பண்ணோம். சரியா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இருக்கா, இதை இங்கேருந்து தூக்கிட்டு நம்மளோட கிளாஸ் நேமை போட்டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் அங்கே எழுதணும் அதே கொரியை இங்கே கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு லைன் கொரி வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட டோட்டல் டேட்டா பேஸை வந்து நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ணி கொடுத்துரும். சில டேட்டாஸ் வரணும், டேட்டாஸ் ஏன் வரலன்னு தெரியலையே. 2 டேட்டா ஆட் பண்ணோம்ல, அதில் காமிச்சதில்லை. இது தப்பாக போட்டானு தெரியலையே. கரெக்டாக தான் கொடுத்துருக்குறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் டாட் கொரி டாட் ஆல் தானே. ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் data file student details. ஓகே, கரெக்டு தான். ஸ்டூடெண்ட் டீட்டெயில் ஐடி, நேமு, மொபைல் நம்பரு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இப்போ எந்த போகிறது செக் பண்ணி கரெக்டாக வந்துச்சு. ஓகே, இதை ரெமார்க்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ரெமார்க்ஸ். ஓகே, நான் எங்கே போட்டுருக்கேன் கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே நேமு, இங்கே ஏஜு, இங்கே மொபைலு,
ஏன்னா எல்லாமே ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, வந்தது. ஸோ ஸ்பெல்லிங் கரெக்டாக கொடுக்கணும். டிடி ஆஃப் ரெமார்க்ஸ், ஸ்டூடெண்ட் ரெமார்க்ஸ். ஓகேவா? இப்போ நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வந்து டேட்டாஸ் வந்து வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து சிம்பிளாக நம்மளோட டேட்டா பேஸ்லேருந்து நம்ம டேட்டாஸ் வந்து எடுத்து இதில் வந்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து ஜஸ்ட் வந்து கிளாஸ் நம்மளோட பைத்தான் ஃபைல்களே வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி அந்த கிளாஸை வந்து நம்ம டேட்டா பேஸாக மாற்றி மாடலை வச்சு அந்த மாடலை வந்து டேட்டா பேஸாக மாற்றி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளால் ஒரு சிம்பிளிஃபைடு டேட்டா பேஸை வச்சு நம்மளோட வெப்பேஜுக்கு டேட்டாஸ் வந்து கொண்டு வர முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது நம்ம அதில் கொடுத்துருந்தது என்ன, என்னோடய பேர், என்னோடய ஏஜ், மொபைல் நம்பர் கொடுத்துருந்தேன், ரிமார்க்கில் வந்து குட்னு கொடுத்துருந்தேன். ஸோ செகண்ட் டேட்டா வந்து ரஹீமு 26 98764 குட்னு கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப நம்ம இன்னொரு டேட்டா வேணும் அதில் வந்து ஆட் பண்ணுவோம். இதை நான் இப்போ பிரேக் பண்ணுறேன். இப்போ நான் அதை பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, திரும்ப டெர்மினலுக்குள்ளே போகிறேன். ஓகேவா? டெர்மினலுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃப்ரம் வெப் மெயின் இம்போர்ட்டு, நான் எல்லாத்தையும் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். சரி, எல்லாத்தையும் ஒரே தான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ தென் அகைன் ஐ எம் கோயிங் டு ஆட் ஒன் டேட்டா. ஓகேவா? பெர்சன் 3 equal to student details of name equal to Jagan. Jagan ஸ்பெல்லிங் தெரில. சரி, ஹரி. ஓகேவா? ஹரின்னு கொடுத்துக்கிறேன். அவனோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 கொடுக்குறேன். அவனோட மொபைல் நம்பர் என்னென்னு கொடுக்குறேன்னா சம் ரேண்டம் நம்பர். ஓகேவா? அண்ட் தென் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு கிவ் ஹிம் ரிமார்க்ஸ். ஓகேவா? ரிமார்க்ஸ் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ், விஆர் ஆவரேஜ். ஸோ நம்ம வந்து 2000 வரைக்கும் இது வந்து கேரக்டர் கொடுத்துருந்தோம். அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. கம்மியாக கொடுத்தாலும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம ரிமார்க்ஸே கொடுக்கலனாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ரிமார்க்ஸில் வந்து நம்ம வந்து இது பண்ணல, நல்லபலாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எதுவுமே இது மென்ஷன் பண்ணல. சரியா? ரிமார்க்ஸ் எடுத்து விட்டுட்டேன். செக் பண்ணி பார்ப்போம் ரிமார்க்ஸ் இல்லாமல். ஓகேவா? டிபி டாட் செஷன் டாட் ஆட் ஆஃப் person 3. ஸோ டிபி டாட் செஷன் டாட் கமிட். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து எந்த ஒரு எரரும் இல்லாமல் வந்துருச்சு. சரியா? இப்போ நான் அதை எக்ஸிட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம டேட்டா பேஸில் டேட்டா மட்டும் தான் ஆட் பண்ண வந்தேன். ஆட் பண்ணிட்டேன். ஓகேவா? எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ திரும்ப நாங்கள் வந்து அகைன் எல்லாத்தையும் ரன் பண்ணணும். ஃப்ளாஸ்க் டீபக், ஃப்ளாஸ்க் ரன். ஸோ 3 நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ நமக்கு அதில் வந்து வார்னிங் இதுலேயும் வருது பார்த்தீங்களா? இப்போ நான் அந்த பேஜை ரன் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ரிமார்க் வந்து இதில் கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து என்ன பண்ணிடுச்சு, டிஃபால்ட்டாக நன்னுங்கிற வேல்யூ எடுத்து நமக்கு வந்து கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம அதில் பெட் டேட் எவ்வளோ நாள் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆட் பண்ணுறதை நம்ம வந்து இங்கே வந்து வியூ பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவாம்மா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம நம்மளோட HTML பேஜில் வந்து வியூ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இவ்வளோதான். ஓகேவா? ஸோ தியரி வந்து நான் கொஞ்சம் என்னோட இதில் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை அப்படியே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ இது வந்து எடிட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிள்ஸை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ சிஸ்டம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்க்கலாம். அது ஆன்லைன் கம்பெனியில் இது பண்ண முடியாது. ஸோ சிஸ்டம் இருக்கிறவங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகேம்மா? சரி. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா உடனே கேளுங்க. ஓகேவா? ஸோ ரிமைனிங் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம். ஓகேவாம்மா? தேங்க்யூ.